இப்போ ஜெனரலி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இல்லையா? பட் ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக எப்படி ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் ஆக்சுவலி டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டர்பிரினர்ஸ்க்கு மெயின் சேலஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரைமரி மைண்ட் செட். செகண்ட், அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்றது. பெருசாக வந்து நாங்கள் சயின்டிஃபிக்கலி இது பண்ணுறோம் அது பண்ணுறோம்னு எதுவுமே கிடையாது. இப்போ நிறைய பேர் அதை காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த தியரி யூஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணணும், இந்த மாடல் யூஸ் பண்ணணும். நான் வந்து இதை பண்ணிட்டு அண்ட் தென் வந்துட்டு தான் சொல்லிக் கொடுப்பேன். நான் 2 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். மோர் தென் 1 crore மேலே நாங்கள் டர்ன் ஓவர்ஸ் பண்ணியிருக்கோம். 100% ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜீரோ. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை. பிசினஸ்ல இருக்கிறீங்கன்றது கூட இல்லை, உங்களை ஒரு பர்சனல் பிராண்டா க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களை பத்தி வெளியே தெரியணும்னா சோஷியல் மீடியா இஸ் மஸ்ட். இட்ஸ் கம்ப்ளீட்லி மஸ்ட். நான் வந்து எல்லார்கிட்டயுமே சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மவுஸ் நீங்க சேல் பண்றீங்க. இந்த மவுஸ் வந்து நான் வாங்கினதுக்கு என்ன ரீசன் இருக்க போகுது? ஒன்று மேபி ஒர்க் ஆகும் அப்படின்றதுனால, பட் இன்னொன்று மெயினாக அந்த பிராண்ட் நேம். ஸோ ஒருத்தவங்க உங்ககிட்ட வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏன் அந்த ப்ராடக்ட்டை உங்ககிட்ட வாங்கணும், மற்றவங்க கிட்ட வாங்கக்கூடாது. பிஸ்னஸ்ல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராஃபிட்டபிள் அண்ட் நான் ப்ராஃபிட்டபிள் ரெண்டுமே ஆப்வியஸ்லி இருக்கு. ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 2 months வரலன்னா அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு யூடியூபர் வந்து 3 years கிச்சன் ரிலேட்டட் இதெல்லாம் போட்டிருக்காங்க, குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்காங்க. மோர் தேன் 8 to 13 lakhs இன்வெஸ்ட் பண்ணாங்க போல. 3 years ஆச்சு, 2.5K சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹார்ட் வார்மிங் லெட்டர் எழுதிட்டு ஐம் குவிட்டிங் எவ்ரிதிங். இந்த ஒரு பிசினஸ் பண்ணணும் பட் என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? 0 பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நான் அப்படிதான் ஆரம்பிச்சேன். டியோவமன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ் கன்சல்டன்டான சரண்ய நாராயணமூர்த்தி மேம் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட பிசினஸை பத்தி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் மேம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து பிசினஸை பத்தி நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாங்க வந்திருக்கோம் மேம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ எங்களுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் சரண்ய நாராயணமூர்த்தி. நான் சென்னையில் இருக்கேன். ஸோ என்னோட கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க முன்னாடியில இருந்தே நீங்கள் என்னென்ன பண்ணணும், பண்ணிட்டு அந்த பிஸ்னஸை லீனாக எப்படி ஸ்கேல் பண்ணணுன்றது தான் என்னோட ஸ்பெஷலைசேஷன் மெயினாக. இப்போ லீனாக ஸ்கேல் அப்படின்னா என்ன, அவர் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 2 மார்க்கெட்டிங் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம், தி கண்டென்ட் பாட் அண்ட் line.digital. ஸோ இந்த 2 கம்பெனியும் ஒன்று ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்பேசஸ் அப்படின்னு கிடையாது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் பார்த்தாலும் எங்கள் ஜென்ரலி ஒர்க் பண்ணுறது என்னன்னா, எங்கள் டீமில் 23 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஆல் ஆஃப் தெம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் எல்லாருமே வர்ச்சுவலாக ஒர்க் பண்ணுறோம். அண்ட் எங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே குளோபலி மல்டிபிள் கண்ட்ரீஸில் இருக்காங்க. ஸோ இப்போ ஜெனரலி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இல்லையா? பட் ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக எப்படி ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் ஆக்சுவலி டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஸ்பெஷலாக நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறது, எஸ்பெஷலி உங்களோட ஆடியன்ஸ்க்கு என்ன அப்படின்னா, தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்ஆர் வெஞ்சர், அதாவது கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம கற்றுக்கிட்டதை நம்ம வந்து இன்னும் ஒரு கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றதால ரொம்ப கம்மியான செலவில், ஜஸ்ட் கிளியராக சொல்லணும்னா ஜஸ்ட் ₹4,000 per year எண்ட் டு எண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் வந்து அவங்க ஸ்கேலிங் எப்படி பண்ணுறதுன்றது சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து ஒன் திங் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் என்னன்னா, மோர் தென் 5,000 ஆண்டர்பிரினர்ஸ்க்கு கிளாஸஸ் எடுத்திருக்கோம். நிறைய பேர் வந்து ஸ்பெஷலி வீட்டில இருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, நான் ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், ஒரு ரொம்ப நாள் நான் வந்து பண்ண நினச்சிட்டே இருக்கேன், பட் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் இல்லை, ஆனால் நான் எதுவும் பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணுறேன்றவங்களுக்கு அவ்வளோ பேருக்கு நம்ம பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் சம்திங் தட் ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப். இப்போ ஒரு அமேசிங்கான விஷயம். ஏன்னா வந்து இப்போ இருக்க பிஸ்னஸ் நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஐடியாஸ் இருக்கும், பட் எங்கே போய் நம்ம யார் ரீச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் ஒரு ஒளி விளக்கா இருக்கீங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி 5,000+ ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நீங்கள் கைட் பண்ணியிருக்கீங்க. வந்து அவ்வளோ பேர் பார்த்ததுல நீங்கள் உங்ககிட்ட வரும்போது ஆரம்பத்தில் அவங்க என்ன ஒரு கன்ஃபியூஷனோட உங்ககிட்ட வருவாங்க, நீங்கள் அவங்களுக்கு எப்படி மேம் தெளிவு பண்ணுவீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத பற்றி? இப்போ ஜென்ரலி வந்து ஒரு ஆடியன்ஸ் நம்ம கிட்ட வராங்கன்னா ஒரு 2 கிளாஸஸாக இருக்கும். ஒன்று வந்து என்ன, நான் கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பட் எனக்கு வந்து தனியாக ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்ற ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க. ஆர் இன்னும் சில பேர் வந்து எனக்கு ஒரு கரியர் பிரேக் இருந்தது, ஆர் நான் இவ்வளோ நாள் வந்து நான் ஒர்க்கே பண்ணது கிடையாது, ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க கார்பரேட்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ப்ரொஃபஷனலி எப்படி நேவிகேட் பண்ணணுன்றது தெரியும். அது ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். பட் உங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, நான் மட்டும் என்ன பண்ணுறது அப்படின்றது. அதே ஏதோ ஒருத்தவங்க ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வைங்களேன், அவங்க வந்து கம்ப்ளீட்லி ஒரு பேபி மாதிரி. அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் செட்டுமே வந்து ஸ்பெஷலி அவ்வளோ ஒருத்தவங்களை மீட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட, இது என்னால் பண்ண முடியுமா, நான் ஒரு ஆண்டர்பிரினராக இருக்க முடியுமா, ஐ ஆம் அன் ஆண்டர்பிரினர்ன்றதை அக்செப்ட் பண்ணுறதே வந்து அவங்களுக்கு பெரிய மைண்ட் செட் சேலஞ்சாக இருக்கும்.
ஸோ இந்த 2 சேலஞ்சோட தான் ஜென்ரலி பீப்புள் வருவாங்க. ஸோ நாங்க வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அவங்க வந்து ஒரு மைண்ட் செட் சேலஞ்சோட வராங்க அப்படின்னா, எடுத்த உடனே அவங்கள மூவ் பண்றது வந்து ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒண்ணு அவங்களுக்கு ரொம்ப கேப்பபிளா இருப்பாங்க. பட் அத வந்து அவங்க பண்றதுக்கு அவங்க மைண்ட் வந்து அவ்ளோ ஒரு என்ன சொல்ல ஒரு டவுட்ஸ் இருக்கும், கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். அவங்களுக்கே அவ்வளோ டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்கும். என்னால இது முடியுமா? அது முடியுமா? அந்த மாரி அவ்வளோ ஒரு தாட்ஸ் இருக்கும். ஸோ அவங்கள அத மீறி ப்ராக்ரஸ் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸோட நம்ம கம்யூனிட்டில வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ கம்யூனிட்டில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மத்த ஆண்டர்பிரினர்ஸோட அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து அந்த சிமிலாரிட்டீஸ் வரும். ஏய் அவங்களும் என்ன மாரி தான் இருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு புரிய வரும். ஆமால்ல சரி நான் வந்து ரொம்ப கீழயோ ஆர் வந்து என்னால முடியாதுன்னு இல்ல. நான் ஜஸ்ட் இன்னும் ட்ரை பண்ணல. அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு மெயின் சேலஞ்ச் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த சேலஞ்ச் நேவிகேட் பண்ணிட்டாங்கன்னா, நெக்ஸ்ட் இன்னொரு பெரிய சேலஞ்ச் அவங்களுக்கு என்னவா இருக்கும்னா, எல்லா ரிசோர்ஸஸுமே நமக்கு யூடியூப்ல இருக்கு. எதுவுமே இல்லாததா இல்ல. கூகுள் நம்ம பண்ணலாம், யூடியூப் பண்ணலாம் எல்லாமே இருக்கு. ஆனா அத இருந்து அவங்க கத்துக்கிட்டு பண்றதுக்கு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இது எனக்கு புரியுமா? லைக் நீங்களும் நானும் ஸ்கூல்ல மேத்ஸ் படிக்கும்போது எப்படி பார்த்திருப்போம். அதே சேம் கன்ஃபியூஷன் தான் அவங்களுக்கு வரும். பட் பண்ணப்புறம் அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ சிம்பிள் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆண்டர்பிரினர்ஸ்க்கு மெயின் சேலஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரைமரி மைண்ட் செட். செகண்ட் அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு எளிமையா சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்றது. இந்த 2 சேலஞ்ச் தான் நான் மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்றேன். பெருசா வந்து நாங்க சயின்டிஃபிக்கலி இது பண்றோம், அது பண்றோம்னு எதுவுமே கிடையாது. சிம்பிளிஸ்டிக்கா ஒரு பிசினஸ் க்ரோ பண்றது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ நிறைய பேர் அதை காம்ப்ளிகேட் பண்றாங்க. நீங்க இந்த தியரி யூஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணணும், இந்த மாடல் யூஸ் பண்ணணும். பட் அவ்வளோலாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு நம்மளா ஒண்ணு வந்து ஒரு வேல்யூ கிரியேட் பண்றோம். எதர் ப்ராடக்டா இல்ல சர்வீஸா, அந்த வேல்யூவை அந்த தேவையான வேல்யூ இருக்கிறவங்களுக்கு எப்படி எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறோம். அதை சேர்க்கறதுக்கு தான் சிம்பிளா நாங்க சொல்லித்தரோம். ஓகே மேம், சூப்பரா சொன்னீங்க. எப்படி சொல்றாங்க, ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது நீங்க என்கிட்ட பேசும்போது எனக்கே ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி இருக்கு. அண்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இருக்க ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். என்கிட்ட பட்ஜெட், எனக்கு இந்த ஒரு பிசினஸ் பண்ணணும் பட் என்கிட்ட அவ்வளவு பட்ஜெட் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? 0 பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நான் அப்படிதான் ஆரம்பிச்சேன். ஏன்னா வந்து உங்களுக்கு இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் பண்றீங்கன்னு வைங்களேன், அதுக்கு வந்து நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸ்க்கு தேவையான பட்ஜெட் வந்து ஆப்வியஸ்லி நமக்கு வேணும். ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து யான்ல இந்த அவங்களோட டால்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. க்ரோஷே கரெக்டா பேர் டக்குன்னு வரல. ஸோ க்ரோஷே டால்ஸ் ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. அவங்க முன்னாடி பண்ணது எல்லாமே வந்து அவங்க இமேஜஸ் வச்சிருந்தாங்க. பிளஸ் அவங்க நிறைய மாடல் இமேஜஸ் காட்டி இந்த மாதிரிலாம் என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சரி இப்போ நீங்க பண்ணி வந்துட்டு இன்னும் நீங்க பண்றதெல்லாம் வந்து வீடியோஸா கிரியேட் பண்ணலாம்ல, பீப்புளுக்கு தெரியும் அப்படின்னு நான் சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல இப்போ நான் சிங்கிள் மாமா இருக்கேன், என்னால வந்து இது எல்லாமே பண்ண முடியாது, எனக்கு வந்து டைமும் கம்மி, பிளஸ் டைமை விட என்னால வந்து மணி வந்து நான் செலவு பண்ணிட்டேன் அண்ட் தென் அதை சேல் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு ஃபினான்ஷியல் லாஸா இருக்கும். ஸோ என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு நாங்கள் சிம்பிளா கொடுத்த ஐடியா என்னன்னா, சரி அப்போ வந்து நம்ம ரிவர்ஸ்ல ஆரம்பிக்கலாம். நீங்க வந்து என்னென்ன பண்ண முடியுன்ற போட்டோஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல போடுங்க, ஸ்டோரிஸ்ல போடுங்க, மத்த கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணும்போது ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட வராங்க அப்படின்னா 50% அட்வான்ஸ் வாங்க. 50% அட்வான்ஸ்ல நீங்க ரா மெட்டீரியல் அக்வயர் பண்ணிட்டு தென் ப்ராடக்ட் பண்ணி முடிச்சுட்டு தென் பேலன்ஸ் வாங்கிக்கோங்க. அவங்க வந்து ரொம்ப ஹெசிடேஷனோட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்றதுக்கே உங்களுக்கு ஒரு 40 டேஸ் கிட்ட ஆச்சு ஆக்சுவலி. சரி இதை நான் பண்ணலாமா, இது கரெக்டா வருமா அப்படின்ட்டு. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்ததுல இருந்து ஷி வாஸ் வெரி 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 ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணிட்டேன், தென் அதுல அவங்க கிரியேட் பண்ணி தென் இன்னும் ரெண்டு. இப்போ எனக்கு தெரிஞ்ச மந்த்லி அவங்க ஒரு 30-40 ஆர்டர்ஸ் ஆக்சுவலி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஷி இஸ் வெரி ஹாப்பி. அண்ட் அந்த தேவையானது அந்த ஒரு சின்ன புஷ் தான். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்ற பாயிண்ட் நீங்க வரும்போது, சர்வீஸாக இருந்தால் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எனிவே தேவையில்லை. நம்ம வந்து எனிவே ஒரு சர்வீஸை தான் ப்ரொவைட் பண்றோம். பட் ப்ராடக்டா இருந்தப்போ நீங்களே உட்காந்து ஒரு இடத்துல நம்ம யோசிச்சோம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு பாயிண்ட் கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு பார்ட்டா வச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு யாருமே யோசிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எங்களோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணுவோம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால 4000 கூட பே பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க கூட இருப்பாங்க. உங்ககிட்ட நான் சொல்றது என்னன்னா, எவ்வளவு பண்ண முடியுமோ இன்னைக்கு பண்ணுங்க, கத்துக்க ஆரம்பிங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சேல்ஸ் வரும். சேல்ஸ் வந்த அப்புறம் பொறுமையா நீங்க பே பண்ணுங்க, ஒரு அவசரமும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிசினஸ் கன்சல்டன்ட் அப்படின்னு நம்ம நிறைய பேரை பார்க்க முடியுது. பட் அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்க ஒரு யூனிக்கான விஷயம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? கன்சல்டன்ஸ் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கத்துக்கிட்டு வருவாங்க, தியரிஸ் படிச்சுட்டு வருவாங்க, படிச்ச தியரிஸை சொல்லி கொடுப்பாங்க. அவ்வளவுதான். கத்துப்பாங்க, கத்துக்கிட்டதை சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அவங்களதான் வந்து நம்ம கன்சல்டன்ஸ் கோச் அப்படின்னு சொல்றோம். மெயின்லி ஒரு கன்சல்டன்ட் ஒரு கோச் ஹையர் பண்ண ரிசல்ட் வராததுக்கு காரணம் என்னன்னா, அந்த கன்சல்டன்ட் அவங்க சொல்லி கொடுக்குறதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது கிடையாது. இட்ஸ் லைக் நம்மளோட மேக்ஸ் ஒரு பிசிக்ஸ் டீச்சர்ஸ் மாதிரி. அவங்க படிச்சிருப்பாங்க, சூப்பரா படிச்சிருப்பாங்க, அதை அப்படியே சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான். செம்ம எக்ஸாம்பிள் சொல்றீங்க நீங்க மேம். கரெக்டா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இதை பண்ணிட்டு அண்ட் தென் வந்துட்டு தான் சொல்லி கொடுக்குறேன். ஆன் கம்பெனிஸா இருக்கட்டும், நான் 2 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். மோர் தென் 1 crore மேல நாங்க டர்ன் ஓவர்ஸ் பண்ணியிருக்கோம். 100% ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை. எக்ஸாக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னா 500 rupees ஒரு டொமைன் வாங்கணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதை தவிர இன்வெஸ்ட்மெண்ட்ஸே கிடையாது. 1 crore+ கம்ப்ளீட்லி கேஷ் ப்ராஃபிட்டாக தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம்.
ப்ளஸ் இப்போ தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ்ல சொல்லி கொடுக்குறதும் கூட இப்போ சோஷியல் மீடியா அப்படின்னா நாங்கள் இன்ஸ்டாகிராம் பற்றி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஏன் இன்ஸ்டாகிராம் ஆல்ரெடி ஒரு 20,000 ஃபாலோவர்ஸ்ல இருக்கா 0 to 20 நீங்க எப்படி வருது அப்படின்னு தான் நான் சொல்லி கொடுப்பேன் 1 மில்லியனுக்கு எப்படி போகுதுன்னு நான் சொல்லி கொடுக்க மாட்டேன் அதை நான் பண்ணது கிடையாது ஸோ நாங்கள் பண்ணதை மட்டும்தான் சொல்லி கொடுக்குறோன்றதுனால கிளைண்ட்ஸுக்கு ரிசல்ட்ஸ் பெட்டர் ஆகுது ஸோ அதான் ஒரு பிரைமரி டிஃபரன்ஸ் அவங்களுக்கும் எனக்கும். கண்டிப்பா அது நீங்க சொல்லும் போதே தெரியுது. ஆக்சுவலா வந்து சோஷியல் மீடியா எவ்வளவு ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது இந்த பிசினஸ்ல அப்படின்னு நீங்க சொன்னா எனக்கு கரெக்டா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். இப்போ நான் வந்து இந்த ரூம்ல உட்காந்துட்டு இருக்கேன், என்ன வந்து யாருக்குமே தெரியாது இல்ல, ஜஸ்ட் ரூம்ல எல்லாமே க்ளோஸ்டா இருக்கு, வெளியே யாராவது நடந்து போனாங்க நான் உள்ள இருக்குன்னு தெரியாது. பட் இப்போ ஜஸ்ட் பிகாஸ் ஒரு சோஷியல் மீடியால நீங்க பாக்குறீங்கன்றதால உங்களால என்ன பார்க்க முடியுது, நான் என்ன பண்றேன்றது உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி உங்களோட இதையும் வந்து இன்னும் நிறைய பேர் பாக்குறதுக்கு, எஸ்பெஷலி ரெலவெண்டான ஒரு ஆடியன்ஸ் பாக்குறதுக்கு சோஷியல் மீடியா உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா ஒரு 10 years பேக் நீங்க வந்து ஒரு கம்பெனியை க்ரோ பண்ணணும், எஸ்பெஷலி ரைட் ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போகணும்னா நீங்க அவ்வளோ அமௌண்ட் அங்கே செலவு பண்ணணும், ஆர் நிறைய பிஆர் பண்ணணும், இவங்களை தெரிஞ்சுக்கணும் அவங்கள தெரிஞ்சுக்கணும், அவ்வளோ நெட்வொர்க்கிங் பண்ணணும். நெட்வொர்க்கிங்ன்றதே இப்போ என்ன ஆயிடுச்சு, போய் பிசினஸ் கார்ட்ஸ் கொடுத்துட்டு வரதா ஆயிடுச்சு. ரிலேஷன்ஷிப்ன்றதே இல்லை. பட் அந்த சோஷியல் மீடியா வந்து உங்களை பத்தி இன்னும் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு அவ்வளோ சூப்பர்வான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்க பிசினஸ்ல இருக்கிறீங்கன்றது கூட இல்லை, நீங்க வந்து ஒரு மானிட்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களை ஒரு பர்சனல் பிராண்டா க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களை பத்தி வெளியே தெரியணும்னா சோஷியல் மீடியா இஸ் மஸ்ட், இட்ஸ் கம்ப்ளீட்லி மஸ்ட். நான் வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன், எங்க அப்பா கிட்ட கூட நான் சொல்லிட்டு இருப்பேன், நீங்க சோஷியல் மீடியால பேசுங்களேன் பேசுங்களேன் அப்படின்னு. அவங்க வந்து போவே லைக் சோஷியல் மீடியால யூஸ் பண்ணி வேற ஒர்க் இல்லையா, அவங்க சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. பட் சோஷியல் மீடியா வந்து டு எனி ஒன் வாண்ட்ஸ் டு க்ரோ தேர் பிசினஸ் ஆர் டு ஷோகேஸ் தெம்செல்ஸ், ஒரு டேலண்ட் இருக்கு வெளியே காட்டணும், ஆர் வந்து எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும்னா இட்ஸ் பெஸ்ட் பார்ட் டு ஸ்டார்ட் வித். I'll suggest everyone to get started. பேசும்போது சொன்னீங்க பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ ஆக்சுவலா பர்சனல் பிராண்டிங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு பிசினஸுக்கா இருக்கட்டும் இல்ல நார்மலான ஒருத்தவங்களுக்கா இருக்கட்டும் பர்சனல் பிராண்டிங் எவ்வளவு முக்கியம்னு நீங்க சொல்வீங்க? இப்போ நீங்க வந்து ஒன்று சேல் பண்றீங்கன்னு வைங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மவுஸ் நீங்க சேல் பண்றீங்க, இந்த மவுஸ் வந்து நான் வாங்கினதுக்கு என்ன ரீசன் இருக்க போகுது, ஒன்று மேபி ஒர்க் ஆகும் அப்படின்றதுனால, பட் இன்னொன்று மெயினாக அந்த பிராண்ட் நேம், இந்த ஒரு பிராண்ட் நேம். ஸோ ஒருத்தவங்க உங்ககிட்ட வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏன் அந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட வாங்கணும் மற்றவங்க கிட்ட வாங்கக்கூடாது, உங்களை ட்ரஸ்ட் பண்ணணும். சரி இவங்களை வந்து நான் நம்பி வாங்குறேன், இவங்க வந்து என்னை ஏமாற்ற மாட்டாங்க, ஆர் இவங்களோட வே ஆஃப் ஒர்க்கிங் எனக்கு பிடிச்சிருக்கு, இவங்க ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் இவங்க கிட்ட வாங்குறேன். அந்த ஒரு ஸ்டைலை டிஃபைன் பண்றது அந்த ஒரு பர்சனல் பிராண்டிங். ஸோ எனி ஒன் இஸ் ரன்னிங் அ பிஸ்னஸ் ஆர் யூ மேக்கிங் சேல்ஸ், ஆர் வந்து நீங்க இல்லை நான் வந்து என்னோட தாட்ஸை வெளியே எடுத்துட்டு போகணும். ஏன்னா அது முக்கியமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். லைஃப் கோச்சிங்ன்றது இப்போ அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, இட்ஸ் $1 billion இண்டஸ்ட்ரி ஆக்சுவலி. ஸோ இப்போ ஒரு லைஃப் கோச்சிங் இல்லை வந்து எனக்கு ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை நான் வெளியே காட்டணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பர்சனல் பிராண்டிங் நீங்கள் பில்ட் பண்ணுறது. ஸோ உங்ககிட்ட வரவங்களுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸாக மாற்றணும், அதுக்கான ஐடியாஸ் நீங்கள் எப்படி வந்து கொடுப்பீங்க? ஓகே, பிஸ்னஸ்ல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராஃபிட்டபிள் அண்ட் நான் ப்ராஃபிட்டபிள் ரெண்டுமே ஆப்வியஸ்லி இருக்குது. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் என் கிளைண்ட்ஸ் கிட்ட, ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 2 months வரலன்னா அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். சில பேர் வந்து 1 year 6 months சொல்லுவாங்க, நான் 2 months தான் சொல்லுவோம். ஒரு 30 days உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பீரியட், அந்த 30 days நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக கற்றுக்கிட்டு அடுத்த 30 days உங்களால் மினிமம் அமௌண்ட் கூட ப்ராஃபிட்டாக பார்க்க முடியலை அப்படின்னா ட்ராப் இட். There is something that's wrong with it. பட் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு 6 months வெயிட் பண்ணணும், பிசினஸ் ஆரம்பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அது யாரோட ரிஸ்க் அப்பிடேட்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வைங்க, இப்போ நான் ஒரு அமௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணேன், ஒரு கார்பரேட் கம்பெனி இன்வெஸ்ட் பண்றாங்க, என் கையில இருக்கிற ஒரு சேவிங்ஸுக்கு என்னால் இவ்வளோதான் பண்ண முடியும், இதுக்கு மேலே போனால் I'll be bleeding. பட் இது இந்த கார்பரேட் கம்பெனியால 3-4 வருஷம் கூட எடுத்துட்டு போயிட்டே இருக்க முடியும், பிரச்சனையே இருக்காது அவங்களுக்கு. அது அவங்களோட அந்த பேக்ரவுண்ட் பொறுத்து. இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு கேஸ் பார்த்துருந்துருப்பீங்க, ஒரு யூடியூபர் வந்து 3 years கிச்சன் ரிலேட்டட் இதெல்லாம் போட்டிருக்காங்க, குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்காங்க, மோர் தேன் 8 to 13 lakhs இன்வெஸ்ட் பண்ணாங்க போல. 3 years ஆச்சு, 2.5K சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹார்ட் வார்மிங் லெட்டர் எழுதிட்டு ஐம் குவிட்டிங் எவ்ரிதிங், எனக்கு இன்கம் இல்லை, ஸோ என்னோட வச்சுக்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நான் சேல் பண்ணுறேன் இப்போ அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. 3 years அவங்களோட இது மணி மட்டும் இல்லை இல்லையா, எஃபர்ட் இருக்குது, டைம் இருக்குது, எவ்வளோ ஒரு மென்டல் டிஸ்ட்ரெஸ்ல அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு அப்டேட் வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி அங்கே தேவை இல்லாமல் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க 3 years அவங்களுக்கு இவ்வளோ தான் க்ரோத் வந்திருக்கு, 1 rupee கூட யூடியூப்லேருந்து வரல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ வந்து அப்படி ஒரு இது வந்திருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்டே கவனிச்சிருந்தாங்கன்னா எதர் அவங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம், ஆர் வேறு பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், ஆர் வேறு ஏதாவது ஸ்ட்ரீமுக்கு பிஸ்னஸ் மாற்றிருக்கலாம். ஏன்னா நம்ம என்ன கோல்ஸ் வச்சுட்டு எதுக்கு போகிறோம் அப்படின்றது ஒரு பெரிய கொஷனாக இருக்குது. ஸோ 2 months தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போதே நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பிளான் கிரியேட் பண்ணணும், மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும் எல்லாமே சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா உங்கள் ப்ராடக்ட்டை டிஃபைன் பண்ணுங்க, எது பண்ண போகிறோம், அதுக்கு கஸ்டமர் யார், ஃபஸ்ட்டு கஸ்டமரை ஃபைன் பண்ணி ப்ராடக்ட்டை சேல் பண்ணுங்க, சேல்ஸ் பிளானை ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. அந்த சேல்ஸ் பிளான் ஒர்க் அவுட் ஆகிட்டு நல்லா போச்சு அப்படின்னா அடுத்து அங்கேருந்து என்னென்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் ஆப்ரேஷன் கஸ்டமர்ஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாம் பண்ணுறாங்க, சேல்ஸை காணுவாங்க. சேல்ஸ் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியும்? கம்பெனி கேஷ் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனிக்கும் மரியாதை,
நம்மளால ஹேண்டிலும் ப்ராப்பரா பண்ண முடியும். ஸோ அது இல்லைன்னும் போது தான் நிறைய கம்பெனிஸ் ஆக்சுவலி அங்கே மிஸ் ஆகிறாங்க. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் சேல்ஸ் பிளான். நிறைய பேர் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் அதுவாக தான் இருக்குது. ஈவன் ஒரு பெரிய பெரிய கம்பெனி வச்சுருக்கவங்களுமே அது சேல்ஸில் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறவங்களுக்கு இந்த மார்க்கெட் ரிசர்ச் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது சொல்கிறேன். மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்னு வரும்போது நாங்கள் வந்து நிறைய இண்டஸ்ட்ரி மார்க்கெட் ரிசர்ச் வந்து அடாப்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுவாங்க, காம்படிட்டர் என்னென்னு அனலைஸ் பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸ் யார் யார் அப்படின்னு தான் அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்து டெப்த்தாக ஆக்சுவலி மார்க்கெட் ரிசர்ச்சஸ் போகாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஹொரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் அனாலிசிஸ் அப்படின்னு எங்களோட ஓன் சிக்னேச்சர் பிளான் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணோம். 3 இயர்ஸாக அதில் ஒர்க் பண்ணிட்டு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஃபைனல் ஃப்ரேம் ஒர்க் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் என்னன்னா ஹொரிசாண்டல் அண்ட் வெர்டிகல். ஸோ ஹொரிசாண்டல் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் இங்கே இருக்குன்னு வைங்களேன், இங்கே காம்படிட்டர்ஸ், இங்கே கஸ்டமர்ஸ். காம்படிட்டர்ஸ் ஓரளவுக்கு வருவாங்க, கஸ்டமர்ஸ்க்கு நீட் ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் இது ரெண்டையும் மீட் பண்ணுற அந்த கேப் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணி அந்த இடத்துல தான் உங்களோட கம்யூனிகேஷன் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட்டை தேடுறாங்கன்னு வைங்களேன், அது வந்து நம்ம query triggers அப்படின்னு சொல்லுவோம். ஒரு query அவங்க இன்டர்நெட்ல போடுறாங்க. ஸோ அந்த query வந்து 3 விதமா இருக்கலாம். ஒன்று, அவங்களுக்கு ஒரு பெயின் பாயிண்ட் இருக்கும், ஹெட்ஏக் இருக்குன்னு வைங்க, ஹெட்ஏக் இருக்கு, ரைட் சைடில் மட்டும் ஹெட்ஏக் இருக்கு அப்படின்னு ஒரு இது போடலாம். அங்கே அவங்க பெயின் பாயிண்ட் போடுறாங்க. ஆர் செகண்ட் இதில் எனக்கு ஹெட்ஏக் இருக்கு, இந்த டேப்லெட் தான் தெரியும், ஸோ இந்த டேப்லெட் வேணும், ஸ்பெசிஃபிக்காக அவங்க டேப்லெட்டை கூகுள் பண்ணுறாங்க, அங்கே அவங்க சர்வீஸ் கேட்குறாங்க. ஆர் எனக்கு ஹெட்ஏக் இருக்கு பட் என்னன்னு தெரியல, நான் ஒரு டாக்டரை பார்க்கணும், ஸோ அவங்க கன்சல்டன்ட்டை தேடுறாங்க. எதில் வந்து கஸ்டமரோட query வருது, அவங்க வந்து பெயின் பாயிண்ட் தான் போடுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கம்யூனிகேஷன் அலைன் ஆகணும். இன்கேஸ் அவங்க டேரக்டா டேப்லெட் கேட்டாங்கன்னா எக்ஸாக்டா அவங்க சர்வீசஸ் தான் கேட்குறாங்க, ஸோ டேரக்டா அங்கே சேல் பண்ணுங்க. ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணிட்டு இமீடியட்டா கஸ்டமர் எப்படி செக் அவுட் பண்ண வைக்கிறது. ஆர் அவங்க கன்சல்டன்ட் தேடுறாங்கன்னா எதனால உங்ககிட்ட வரணும், ஸோ அங்கே நீங்கள் எப்படி வந்து கம்யூனிகேஷன் அலைன் பண்ணுவீங்க. ஸோ இதை நம்ம ப்ராப்பராக அலைன் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட்டை கஸ்டமர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. பட் நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம வந்து பெயின் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம், அண்ட் தென் கஸ்டமரா இதெல்லாம் பண்றாங்க, ஸோ நம்மளும் அந்த மாதிரி சோஷியல் மீடியா பண்ணணும். இப்போ மார்க்கெட் ரிசர்ச் எந்த அளவுக்கு போயிட்டுனா அவங்க லிங்க்டின், யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க, நானும் லிங்க்டின், யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல இருக்கணும். எதுக்காக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியறது இல்லை. எக்ஸாக்ட்லி. ஸோ அதை நீட்டா அலைன் பண்றதுக்கு தான் நாங்கள் ஹெச்என்வி ஹொரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் அப்படின்றத டிஃபைன் பண்ணோம். எங்க கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அதான் சொல்லுவேன், நீங்க இது ஒன் டைம் பண்ணுங்க, 5 வருஷத்துக்கு நீங்க அடுத்து எதுவுமே யோசிக்க வேண்டாம். இது பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் வந்து எனக்கும் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்கு, பட் நான் யாரை போய் ரீச் அவுட் பண்றது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நீங்க உங்க தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் அகாடமியை பத்தி அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது என்னவா இருக்கும்? ஒரு ஆண்டர்பிரினர் எங்க கிட்ட வராங்க அப்படின்னா எடுத்த உடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாங்க சஜஸ்ட் பண்றது என்னன்னா, பிசினஸ் ஐடியா உங்ககிட்ட இருக்கா. பிசினஸ் ஐடியா இருக்கு அப்படின்னா அது வந்து யாருக்கு நீங்க எடுத்துட்டு போகணும்னு இருக்கீங்க, ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்கா, ஃபுல் கமிட்டடா வரீங்களா. எல்லார்கிட்ட கேட்குற கேள்வியை தான், நீங்க மணி இருக்குது, இது இருக்குது, அது இருக்கு, எல்லாமே விடுங்க, கமிட்மெண்ட்டோட உள்ள வர நீங்க ரெடியா. ஸோ கமிட்மெண்ட்டோட வராங்க அப்படின்னா உள்ள ஜாயின் பண்ண உடனே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டீடைல் ஆன்போர்டிங் ஃபார்ம் கொடுப்போம். அந்த ஆன்போர்டிங் ஃபார்ம்லேயே வந்து உங்கள் கோல்ஸ் என்ன, உங்கள் விஷன் என்ன நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதுக்காக ஜாயின் பண்ணுறீங்க, என்ன மைண்டில் இருக்குது அப்படின்றது கிளியர் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓகே நீங்கள் இந்த மாடியூல்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்கோர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் அந்த கோர்ஸ் வந்து அவங்க கற்றுக்கிறதுக்கும் நாலேஜ் ஆட் பண்ணுறதுக்கும் தானே தவிர இம்ப்ளிமெண்டேஷனுக்கு லைவ் செஷன்ஸ் உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த லைவ் செஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் வந்து நம்ம 3 லைவ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லைவ் செஷன் என்னன்னா சைக்காலஜி வர்சஸ் ஃபிசியாலஜி. உங்கள் பாடி வந்து உங்கள் மைண்டோட கோரிலேட் பண்ணி எப்படி வந்து ஒர்க் ஆகுது. இதை வந்து நம்ம ஒரு கம்ப்ளீட் ட்ரைனிங்காக வந்து ஆக்சுவலி ஒரு ஒன் ஆஃப் த சென்னையில் இருக்க ஒன் ஆஃப் த ப்ரீமியம் யூனிவர்சிட்டிக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்பியர் ஆகும்போது எப்படி வந்து நீங்கள் உங்களோட இப்போ என்ன ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு முன்னாடி உட்காரும் போதாக இருக்கட்டும், அவர் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கும் போதாக இருக்கட்டும், அந்த ப்ரொஃபஷனல் லுக் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நானே டயர்டாக பேசுறேன்னா உங்களுக்கும் அதே இதுதான் வரும். ஸோ அதை எப்படி வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது நான் வெர்பலா, இதை வந்து நம்ம ஆண்டர்பிரினர்ஸ்க்கு சொல்லித்தரோம். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் கோர்ஸ் இது இன்க்ளூடே ஆகாது. பட் எவ்ரி பிஸ்னஸ் இஸ் டிபெண்ட் ஆன் த பர்சன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைக்காலஜிலேருந்து ஃபிசியாலஜி எப்படி, அண்ட் தென் மணி மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் எப்படி வந்து ஒரு மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுறது, அது எங்களோட செகண்ட் செஷன் இந்த மந்த்க்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நான் பிஸ்னஸ் செஷன்ஸும் சேர்த்து கம்பைன் பண்ணும்போது ஒரு ஐடியா மட்டும் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து இந்த ஒரு இதுக்கு வந்துடுவாங்க, ஒரு ஜோனுக்கு வந்துட்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இட்ஸ் லைக் தட். என்ன சொன்னீங்க வந்து ஒரு ஹாப்பியாக ஒரு எங்கே போனாலுமே வந்து சுற்றி எல்லாருமே உங்களுக்கு ஹாப்பியாக தான் தெரிவாங்க. அதே இது நம்ம அழுதுகிட்டே போனால் யாரை பார்த்தாலும் நம்ம கோவம் அதேதான். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்ட எப்படி எடுத்துகிட்டு போகிறது, ஸோ பிஸ்னஸில் அவங்களை அப்படியே எப்படி வந்து அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுன்றதும் சேர்த்து சொல்லி தரதுனால ஒரு ஐடியாவும் எனக்கு பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் வாங்க, உங்களை ஆண்டர்பிரினர் ஆக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அந்த மனசு உங்களுக்கு இருக்கு, நீங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய பேரை ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட பெரிய ஆசை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். யா.